வெல்கம் டு யுகன் ரியா சேனல். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல தென்கோடியில இருக்கிற நிறைய வரலாற்று புதையல்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ஒரு மாவட்டத்தை பத்தி தான். அதுதான் ராமநாதபுரம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களா. ஒரு மாபெரும் வீரர், ஒரு ஞானி, அப்புறம் ஒரு குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி, இவங்க 3 பேருக்கும் என்ன பொதுவான தொடர்பு இருக்க முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். அது ஒரே ஒரு மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தோட பேரு இராமநாதபுரம். சரி, வாங்க இந்த மாவட்டத்தோட ஆணிவேர் எங்க தொடங்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி தொன்மையும் தோற்றமும். இந்த மாவட்டத்துக்கு இராமநாதபுரம்னு பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? இராமாயணத்துல ராமர் சீதைய மீட்க போறப்ப இந்த வழித்தடத்துல தான் பயணம் செஞ்சாருன்னு சொல்லப்படுது. அதனாலதான் இதுக்கு இராமநாதபுரம்னு பேர் வந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாவட்டத்தோட வரலாறு சும்மல்ல, ரொம்பவே பழமையானது. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்கள் இங்க உத்தர கோசமங்கை கோவில கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கீழக்கரை ஜும்மா பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் காலப்போக்கில் பாண்டியர்கள், சோழர்கள்னு 2 பெரிய பேரரசுகளோட ஆட்சியிலையும் இந்த மண் செழிப்பா இருந்திருக்கு. இப்ப நாம மன்னர்களோட காலம், அப்புறம் ஆங்கிலேயர்களோட ஏற்பட்ட மோதல், சுதந்திர போராட்டம்னு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சேதுபதி மன்னர்களோட ஆட்சியில இந்த மாவட்டம் ரொம்ப வளமா செழிப்பா இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்த சூழலும் மாற ஆரம்பிச்சுது. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இந்த அரண்மனை சரித்திரத்துல ஒரு மன்னனோட வீர முழக்கம் எதிரொலிச்சது இதே இடத்துல தாங்க. உனக்கு எதுக்கு நான் வரி கட்டணும்? கிஸ்தி, திர, வட்டின்னு விதவிதமான பேர்ல நீ கேட்கிற கப்பத்தை நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? இது வேற யாரும் இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீர முழக்கம்தான். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுந்த முதல் குரல்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. கட்டபொம்மன் மட்டும் அல்ல, அவரோட எதிர்ப்பு ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு சின்ன பகுதி தான். வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள்னு நிறைய பேர் இங்க இருந்து தான் முதல் இந்திய சுதந்திர போருக்கான விதைய போட்டாங்க. ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மண் ஆன்மீகத்துக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய மையமா விளங்கியிருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க இருக்கிற மத நல்லிணக்கத்துக்கு ஒரு ஆழமான வரலாறு இருக்கு. பாருங்களேன், ஒரு பக்கம் 3000 வருஷம் பழமையான உத்தரகோசமங்கை கோவில், இன்னொரு பக்கம் 2000 வருஷம் பழமையான கீழக்கர மசூதி. இது உலகத்திலேயே பழமையான மசூதிகள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே ஒரே மாவட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மண் பல பெரிய ஆளுமைகளையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கு. பக்தி பாடல்கள் பாடின தாயுமானவர் இங்கதான் ஜீவசமாதி அடைஞ்சார். சுவாமி விவேகானந்தர் உலக புகழ் பெற்ற அவரோட சிகாகோ உரைக்கு பிறகு இந்தியா திரும்பினது இந்த மாவட்டம் வழியாதான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட இந்த பயணத்துக்கே ஸ்பான்சர் பண்ணது ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி தான். அது மட்டும் இல்ல, சீரா புராணம் எழுத உமறு புலவருக்கு உதவிய வள்ளல் சீதாகாதியும் இந்த மண்ணைச் சேர்ந்தவர் தான். சரி, இப்போ ராமநாதபுரத்தோட நமக்கு பெருமை சேர்க்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இது வெறும் பாலம் இல்ல, இது பாம்பன் பாலம். ஒரு இன்ஜினியரிங் அதிசயமே சொல்லலாம். இந்தியாலேயே கடலுக்கு மேல கட்டப்பட்ட முதல் பாலம் இதுதான். அடுத்து தனுஷ்கோடி. ஒரு காலத்துல இது ஒரு புகழ்பெற்ற துறைமுகமா இருந்துச்சு. வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான இடம். ஒரு பெரிய புயல் இந்த ஊரையே அழிச்சாலும் அதோட புகழ் இன்னைக்கும் அழியாம நிலைச்சு நிக்குது. கல்வித்துறையிலையும் இராமநாதபுரம் சலைச்சதில்ல. இதோ பாருங்க, 200 வருஷம் பழமையான ஸ்வாட்ஸ் பள்ளி இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளியில படிச்ச மாணவர்கள்ல ஒருத்தர் தான் பிற்காலத்துல இந்தியாவின் ஏவுகணை நாயகன்னு நாம எல்லாரும் பெருமையா சொல்ற டாக்டர் APJ அப்துல் கலாம். வரலாறு, வீரம், ஆன்மீகம், அறிவு, சாதனைன்னு எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு இந்த இராமநாதபுரம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். மண்ணால் மூடி மறைக்கப்பட்டாலும் எங்கள் புகழ் மண்ணை விட்டு மறைந்திடுமா? யோசிச்சு பாருங்க. இது போன்ற அசத்தலான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கேள்விகள், கருத்துக்கள் எல்லாம் எங்க கமெண்ட்ல சொல்லுங்க.